வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாயாசம் இன்றைக்கி ரவாலையோ சேமியாலையோ செய்ய போகிறது கிடையாது. இதுக்கு பேர் மக்கானான்னு சொல்லுவாங்க, அதாவது லோட்டஸ் சீட்ஸ். இதை ஃபாக்ஸ் நட்ஸ் கூட சொல்லுவாங்க. இந்த லோட்டஸ் சீட்ஸில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, ஹார்ட் டிசீசஸ் உள்ளவங்க அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஊரில் பிக் பஸாரில் தான் வாங்கினேன். இந்த ஊரில் கூட இங்கே ஆதில் ஸ்டோரில் கிடைக்கிது. முக்கியமாக நார்த் இந்தியன் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாயாசம் செய்கிறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். கீ மெல்ட் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 50 கிராம் மக்கானாவை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நான் ஒரு பேக் மக்கானா சேர்த்துருக்கேன். இதோட வெயிட் 50 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்கு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். இதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலில் உப்பும் பெப்பர் அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடும். டயட்டில் உள்ளவங்க அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் இது. இப்போ இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். நான் கரெக்டாக இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அமுல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அமுல் கோல்டு எக்ஸ்ட்ரா க்ரீம் மில்க்குன்னு போட்டிருக்கு. இதை நான் யூஏயில் எங்கே வாங்கினேன்னா ஆதில் ஸ்டோரில் கிடைக்கிது. செக் பண்ணி பாருங்கள், எல்லா பிரான்ச்சஸ்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் பாதாம், பிஸ்தா அதுக்கப்புறம் வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். வெள்ளரி விதை உங்களுக்கு இங்கே கிடைக்காது, நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விடலாம். சேம் டைம் நம்மளுக்கு மில்க்கும் நல்லா திக்காயிரும். பால் சுண்ட உங்களுக்கு நல்ல க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல பெரிய பால்ஸாக தெரியுது பாருங்கள். இது வெந்தோடனே ரொம்ப சின்னதாயிரும். இது ஒரு மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க்கும் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ இது வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்டால் இதில் சாஃப்ரான் கூட சேர்த்துக்கலாம். சாஃப்ரான் சேர்த்திங்கன்னா பட் கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம இதில் மில்க் மேட்லாம் எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலுமே இது டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம சூடாக கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். எப்படி சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த மக்கானாவோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இமெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அனுப்பி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.